வெல்கம் டு மை கார்டன். இப்போ பாருங்கள், ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த சாமந்தி செடியெல்லாம் வச்சது. இப்போ அதை வச்சாச்சு. வச்சுட்டு அப்புறம் இப்போ அந்த செடியில் பூத்த பூ இது எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள், ரெட் சாமந்தி. அப்புறம் ஃபஸ்ட்டு இது சின்ன சின்ன இது பாவக்காய் செடிங்க வச்சுருந்தேன். அது சின்ன கண்ணாக இருக்கும்போது எடுத்து வச்சது, ரொம்ப சின்னது அது. இப்போ பாருங்கள், இந்த எல்லோ கலர் சாமந்தி இதுவும் பாருங்கள் இவ்வளோ பெருசாக பூத்துருக்கு. அது தொட்டிலேருந்து எடுத்து வச்சோன்னே நல்லா பூக்குதுங்க. அது பூத்த உடனே அது சரியாக பார்க்கணும். ஒரு பூ தான் உடஞ்சிடுச்சு, அது பார்க்க முடியல கொஞ்சம். அது வெயிட்டுக்கு கொம்பு மாதிரி கட்டணும். அது கட்டிட்ட பிறகு தான் நம்ம நல்லா நிற்கும். அந்த வெயிட்டுக்கு பூவோட வெயிட்டு பாருங்கள் அவ்வளோ பெருசு. அதனால் கீழே விழுந்துடுது டப்பு டப்புன்னு. சரி, அதுக்கப்புறம் அந்த ரோஸு, சின்ன ரோஸு, பட்டன் ரோஸ் மாதிரி இருக்கும், அது நிறைய பூத்து கொட்டிகிட்டு இருக்குங்க. கீழெல்லாம் கொட்டிடுச்சு. இப்போ அது பட்டன் ரோஸு. இது சின்னது, சின்ன சின்ன பாவக்காய் அது வச்சுருக்கேன். அப்படியே அந்த பாவக்காய் வச்சுட்டு அப்புறம் அந்த பக்கத்தில் அந்த சாமந்தி, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு வீடியோவில். அது சாமந்தி, அது பூ எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். ரோஜெல்லாம் பூத்துடுச்சு. பூத்து முடிஞ்சு திருப்பியும் துளிர் வருது, அதில் ஒரு மொட்டு வருது. அது மொட்டு வந்துகிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு துளிருக்கும் ஒவ்வொரு மொட்டு வரும், அது பூக்க ஆரம்பிச்சிடும். இது பூத்த உடனே இவங்க கட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் சாமந்தி, இதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா வாசனை நல்லா வருங்க. அங்கேருந்து வாசனை இந்த வாசனை அந்த பூவோட வாசனை இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே அந்த வாசலில், நல்லாயிருக்கும் அது. இப்போ பாருங்கள், 5 ரெட் கலரில் பாருங்கள், அது நிறைய மொட்டு இருக்குங்க, நிறைய பூ, அது நிறைய மொட்டுங்க, ஏகப்பட்ட மொட்டு இருக்குது. எல்லாமே இது கொடுத்துரும். இது பாருங்கள், அந்த கீரை செடி வச்சேன்ல, அது இங்கே ஒரு பாவக்காய் கொடி வச்சுருக்கேன். அதுக்கெல்லாம் கொம்பு நட்டு அதெல்லாம் சேவ் பண்ணணும். இங்கே பசலைக்கீரைன்ட்டு ஒரு கீரை வச்சுருக்கேன், இன்னும் துளுக்கல. அது துளுத்தோடனே எப்படி இருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன். வர இதில் காட்டுறேன் அது எப்படி துளுக்குதுன்ட்டு. இப்போ இங்கே ஒரு புளிச்ச கீரை வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், சேப்பங்கிழங்குன்ற வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு. இது ஒரு கிழங்கு நோண்டிட்டேன், அதுக்கப்புறம் தான் சரி வீடியோவாக போட்டு உங்களுக்கு காட்டலான்ட்டு அது எடுத்து உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ இந்த இது வெண்டைக்காய் செடி போட்டிருக்குங்க. வெண்டைக்காய் செடி ஒரு 4 செடி போட்டிருக்கேன். அதுக்காக குழி எடுத்திருக்கேன். அது மண் கலவையும் கலந்து இதில் வச்சுருக்கேன். மண் கலவை தான் ரொம்ப முக்கியம். அதை வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்படி பண்ணுன்ட்டு. இப்போ மண் கலவை நான்லாம் சின்னதாக தாங்க சொல்லுவேன். ஒரு வீடியோவில் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக எப்படி ஒரு சின்ன தொட்டியில் நீங்கள் எவ்வளோ கலக்குறீங்கன்றது தான் காட்டுவேன். இந்த இடத்துல வெண்டைக்காய் போட போகிறேன். ஒரு குழி எடுத்திருக்கேன், 4 குழி எடுக்கணும், 1 தான் எடுத்திருக்கேன். இன்னும் 3 குழி எடுக்கல. அங்கே பாருங்கள், விதை போட்டு அது பாருங்கள், கல் இடுக்கில் போட்டிருக்கேன் சின்னதாக, ஏன்னா சேஃபாக இருக்கும்ன்ட்டு. இப்போ நல்லா கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இந்த 4 செடியும் எடுத்துகிட்டு அங்கே வச்சுருவேன் அந்த குழியில். அப்போ மண் நல்லா நிறைய போட்டிருக்குன்னா அதில் நல்லா வளரும். அதனால் தனியாக போட்டிருக்கேன். தனியாக ஒரு குழி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் ஒரு குழி பெருசாக அகலமாக எடுத்திருக்கேன், ஒரு குழி மட்டும். ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு குழி எடுத்து வச்சுருவேன். இது சுரக்காங்க, சுரக்காய் அப்போ தான் சின்னதாக வருதா பாருங்கள். 2 செடி 5 வச்சேன், அதில் விதை 2 மட்டும்தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா இப்படி இந்த பாவக்காய்லாம் இருக்கும் கொட்டினு. இது பாருங்கள், இது பூசணிங்க, மஞ்சள் பூசணி. இது ஒரு செடி வச்சுருக்கேன் இந்த இடத்துல, மஞ்சள் பூசணி. அந்த பக்கம் இருக்கு பாருங்கள், இது பாவக்காய், சின்ன சின்ன பாவக்காய். இங்கே ஒரு புடலங்காய் இருக்குது, இது பாருங்கள், புடலங்காய் செடி ஒன்று இருக்குது. அதுதான் ஒரே ஒரு செடி தான் புடலங்காய் செடி வந்தது, அதுதான் அது. அப்புறம் இது ஒன்று இருக்குது, 4 செடி. இதெல்லாம் ஒரே செடி. இங்கே 3, இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 5 செடி, அவ்வளோதான். அதோட ஸ்டாப் பண்ணியாச்சு இந்த இதுவை. இப்போ அதை இப்போ பெருசாகிடுங்க. அது பெருசாகிட்டு அதுக்கு ஒரு பந்தல் போட்டிருக்கேன். பந்தல் பாருங்கள், பந்தல் பார்த்துக்கிறத பாருங்கள். இப்போ பெருசாகிடுச்சு. அது நான் சொன்னது அந்த கொடி பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு சின்னதாக பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பெருசாக பாருங்கள். இப்போ இதுக்கு நான் பந்தல்லாம் போட்டுட்டு கயிறு கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பூ உங்களுக்கெல்லாம் பாருங்கள், அந்த பூ சாமந்தி பூக்கெல்லாம் அந்த பக்கம்லாம் கொம்பு கட்டி அதை கீழே விழாத அளவு பண்ணியிருப்பேன் பாருங்கள். கொடி மேலே ஏறுறதுக்கு கயிறு கட்டி வச்சுருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பந்தல் மேலே போட்டு அதுக்கு ஒரு கயிறு கட்டி விட்டுட்டோம்னா
இப்போ இந்த இதில் 3 செடி இருக்குது. இந்த 3 செடியும் அப்படியே போயிட்டு நல்லா வந்து அதில் ரொட்டேட் ஆகிட்டு மேலே போய்டும். மேலே போயிட்டு பந்தலில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பூவுக்கு அந்த குச்சி கட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழே விழுந்துடுச்சுல, அதனால் குச்சி கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் வந்து திருப்பியும் வந்து இதை வந்து கொஞ்சம் பெருசான ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் பாருங்கள், இந்த செடியும் சின்னதாக பார்த்துருப்பீங்க. இது பாருங்கள், இதுவும் வளர்ந்துடுச்சு. இதுவும் வந்து அந்த கொடியில் வந்து ஒரு கயிறு கட்டி விட்டோம்னா அந்த கயிறில் போய்ட்டு பந்தலுக்கு போய்டும். மேலே பந்தல் கட்டி வச்சுருக்கோம்னா மேலேக்கு போய்டும். இதுதான் இந்த பாவக்காய். எல்லா பாவக்காவும் அங்கே இருந்து தான். நீங்கள் பாவக்காய் செடி சின்னதாக பார்த்தீங்களா ஒரு இடத்துல, அந்த இடத்துல இருந்தால் எடுத்து எல்லா இடத்துலையும் வச்சுருக்கு பாவக்காய் செடி போட்டு. இன்னும் நிறைய இருக்குது. அந்த செடியும் நிறைய இடத்துல வைக்கணும். வச்ச அப்புறம் தான் வந்து உங்களுக்கு சொல்லணும். பந்தல் பாருங்கள், பந்தலுக்கு சொல்கிறேன். நல்ல பந்தல். நீங்கள் அந்த பசலைக்கீரை அந்த கீரை பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் துளுத்துருச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தது வந்து துளுக்காமல் சின்னதாக வச்சது. இப்போ எப்படி துளுத்துருக்கு பாருங்கள். நல்லா அப்படியே அந்த கொடிக்கு வந்து கயிறு கட்டியிருக்கேன். இந்த கயிறு என்ன ஆகும்னா அந்த கயிறுலேயே சுற்றிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிடும். நல்லா துளுத்துருக்கு பாருங்கள். எல்லாமே நல்லாயிருக்கு. இதுக்கு ஒரு கயிறு கட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த பக்கம் அந்த பாவக்காய் அங்கே வச்சுருக்குன்னா அந்த பாருங்கள், கயிறு நீட்டாக கட்டியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு ஒரு வளையம் போட்டிருக்கேன், நல்லா வலை மாதிரி. அதில் போய்டும். அது வந்துச்சுன்னா அந்த கீரை நல்லா பசலுக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக. இங்கே ஒரு பாவக்காய் செடி இருக்குது. அங்கே ஒன்று வச்சுருக்கேன் பாவக்காய் செடி. இது ஒரு பாவக்காய். அங்கேருந்து இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது. இன்னொரு பாவக்காய் சின்னதாக பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அந்த பாவக்காய் அங்கே வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நீங்கள் அங்கே பார்த்தீங்களா 4 குழியில் நான் வந்து வெண்டைக்காய் செடி வைக்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த 4 குழியில் இது ஒரு குழிங்க. இது ஒரு வெண்டைக்காய் செடி. அங்கே இருக்கிற வெண்டைக்காய் செடி எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா எல்லாம் எவ்வளோ பெருசாக. அங்கே பார்த்தீங்களா சின்னதாக பார்த்தீங்களா, முதல்லையே வச்சுருக்கேன் பாருங்கள் சின்னதாக. அந்த வெண்டைக்காய் செடி 4 செடியில் ஒரு செடி இந்த இடத்துல வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு பாவக்காய் பக்கத்துலேயே பார்த்துருப்பீங்க, பாவக்காய் சின்ன பாவக்காய். அந்த பாவக்காய் செடி வந்து இப்போ கயிறு கட்டி விட்ருக்கேன். எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள். அப்படியே போது பாருங்கள். மேலே நல்லா லென்த்தாக போகுது பாருங்கள். அப்படியே போயிட்டு அந்த இதில் போய் பிடிச்சிருங்க. அது எந்த நம்ம இதுக்கு வலை கட்டியிருக்கோம், பந்தல் போட்டிருக்கோம்ல, பந்தலில் போயிட்டு சேர்ந்துட்டோன்னா அவ்வளோதான். அது சேர்ந்துச்சுன்னா அப்படியே அதுங்க வந்து பூ பூக்குது, காய்க்குது. அதோட வேலை எல்லாம் முடிஞ்சு. நம்மளுக்கு தண்ணியும் இந்த உரம் தண்ணி இதெல்லாம் வந்து பக்காவாக கொடுக்கணும். இந்த இங்கே நான் குழி ஃபஸ்ட்டு குழி காட்டினேன் பாருங்கள், வெண்டைக்காய் செடி வந்ததுன்ட்டு. அந்த குழி செடி இது ஒரு நோண்டி வச்சுட்டு பள்ளம் எடுத்து வச்சுருந்தா உங்களுக்கு வந்து மென்கொலை வச்சுருந்த பாருங்க. அந்த குழி தான் இதில் பாருங்கள், காய வந்துச்சு பாருங்கள். நான் சின்னதாக வச்சு எடுத்து வச்சேன். அது காய வந்துச்சு. உங்களுக்கு அப்படியே ஜாயின் பண்ணி காட்டலான்னு தான் இந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன். ஏன்னா அங்கே நீங்கள் பாறை இடுக்கில் பார்த்து அந்த கண்ணை எடுத்து 4 செடியை ஒவ்வொரு செடியாக வச்சுருக்கேன். இது 2வது செடி. நீங்கள் பார்த்தது 2வது செடி வந்து வெண்டைக்காய் பார்த்தீங்க. இது 3வது செடி பாருங்கள். இது 3வது. இது பாருங்கள் எவ்வளோ பெரிய இலை வந்துடுச்சு பாருங்கள். சின்ன கண்ணை வந்து வச்சிட்டோன்னு எவ்வளோ பெரிய இலை. இதுலேயும் காய் இருக்குது பாருங்கள், குட்டியாக காய் இருக்குது பாருங்கள். இது பூ அப்படியே பூத்து அப்படியே காய் வந்துடுங்க. ஒவ்வொரு கலையிலும் ஒவ்வொரு காய் வரும். ஓகேவா? அப்புறம் பாருங்கள், பார்த்துட்டிங்களா? இது 3வது செடி. 3வது வந்து வெண்டைக்காய். இது 3வது வெண்டைக்காய். உள்ளே ஒரு இந்த செடியில் மாட்டுச்சுங்க 4வது வெண்டைக்காய் செடி. இங்கே வச்சேன். நல்லா ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக இருந்தது எல்லாமே. இந்த கொடி வளர்ந்த உடனே இது ஃபுல்லாக மூடிக்கிச்சு அப்படியே இந்த வெண்டைக்காய் செடி. இது 4வது செடி. இந்த 4வது வெண்டைக்காய் செடி. இது என்னாச்சுன்னா அந்த பெரிய கொடி என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே போய்ட்டு அப்படியே மூடிட்டு அது நடுவில் சின்னதாக மாட்டிக்கிச்சு பாருங்கள். அப்புறம் எவ்வளோ நடுவில் மாட்டிக்கிச்சு பாருங்கள் போயிட்டு. நான் அந்த இதில் வைக்கவும் இல்லை. இது சுரக்காய் செடிங்க. நீங்கள் சின்னதாக பார்த்துருப்பீங்க. 2 வந்ததுன்னு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன செடி சுரக்காய் செடி வந்திருக்கு. அந்த சுரக்காய் செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த பந்தல் கிட்ட போயிடுச்சு. பந்தல் கிட்ட போயிடுச்சு. இப்போ என்னன்னா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கத்திரி ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் கையில். இந்த கத்திரி தான் வந்து இப்போ நான் வந்து இப்போ என்னன்னா, இதில் ஒரு அது பக்கத்தில் வருது பாருங்கள் ஒரு சின்ன களை. ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு களை வருது. இது பாருங்கள், இது ஒரு களை வருதா. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கொடி போகும். அந்த கொடியிலேருந்து ஒரு இலையிலேருந்து ஒரு களை வரும். தனியாக ஒரு லேயர் வரும். இந்த ஒவ்வொரு கொடியிலையும் வந்து ஒவ்வொரு லேயர் தனியாக பிரியும். நம்மளுக்கு காய் கொடுக்குறது அந்த லேயர் தான். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகிற கொடி என்ன பண்ணுன்னா, லென்த்து எவ்வளோ தூரம் நான் போகணுமோ அவ்வளோ தூரம் போவேன் ஆனால் நான் காய்க்க மாட்டேன். நீங்கள் களையாக அந்த குழந்தைங்க மாதிரி வாங்க. வந்த பிறகு நீங்கள் தான் காய் காய்க்கணும். அதுக்குள்ளேயே ஒரு இதுவாகிருக்கு பாருங்கள், கலைங்க வருதா.
இப்போ இந்த களைங்க அதுலேருந்து ஜாயிண்ட் ஆகி வர களைங்கள் தான் காய் காய்க்கும் அதிகமாக. அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகிற கொடியை ஒரு லெவலுக்கு நல்லா ஏற்றிட்டு ஒரு 15 இலை வர அளவுக்கு ஏற்றிட்டு அந்த அந்த இதுவை வந்து கட் பண்ணிவிடுவேன். எதுக்காக கட் பண்ணுவேன்னா, இப்போ கட் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகும்னா, அது வந்து அந்த சைடில் இருக்கிற களை மட்டும் வளரும். அந்த சைடில் இருக்கிறது தான் காய் காய்க்கும் அதிகமாக. ஸ்ட்ரெயிட்டில் போகிறது அது இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கும். தாய் மரம் ஒன்று சொல்கிறாங்கன்னா அது மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். இது வந்து இதுங்க புடலங்காய் பாருங்கள். இதுலேயும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுது. இதுலேயும் ஜாயின் களை பெரியது பாருங்கள். அது காட்டுவோம் பாருங்கள். இப்போ வருதா ஸ்ட்ரெயிட்டாக போகிற களை. இப்போ அது பக்கத்தில் ஒரு ஜாயின் களை வரும். ஒரு செடி தான், ஒரே ஒரு செடி தான் அது. ஆனால் இதில் பல களைங்க வரும். இதில் வந்து ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு களையாக மாறும் பாருங்கள். இது எடுக்கும் வரும் பாருங்கள். இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறதே அந்த களை தான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வருது, அது நான் பிடிச்சிருக்கேன். ஸ்ட்ரெயிட் களை, அது ஸ்ட்ரெயிட்டாக வர களை. பூவை பூத்துச்சு பாருங்கள். அப்புறம் கொத்து கொத்தாக பூத்துருக்குமா பூவை. நீங்கள் சின்னதாக பார்த்துருப்பீங்க செடியை. இப்போ பாருங்கள் கொத்து கொத்தாக பூ பூத்துருக்கு. இந்த சைடு பக்கத்தில் வருது பாருங்கள். பக்கத்தில் போகிற களை தான் வந்து இது ஜாயிண்ட் களை. அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ வந்து பாருங்கள், இந்த பூசணி வந்து மஞ்சள் பூசணியோட இது என்னன்னா, இலையெல்லாம் படர்ந்து வெயிட்டுங்க அப்படியே பந்தலையே இழுக்குது அப்படி. அதனால் வந்து கீழே இருக்கிற விலையெல்லாம் கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிவிட்டு இப்போ ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகிற கொடி மேலே போயிடுச்சு. அது ஒரு 15 இலை விட்டு போயிடுச்சு. இப்போ போயிட்ட உடனே கீழே இருக்கிற அந்த பாருங்கள், இது சைட் பிரான்ச் வருது பாருங்கள். இந்த சைட் பிரான்ச்சை தாங்க மேலே ஏற்றணும். நம்ம எப்படின்னா, இப்போ சைடில் வர பிரான்ச்சை வந்து நம்ம மேலே ஏற்றிட்டோம்னா அதில் தான் காய் காய்க்கும் பாருங்கள். எத்தனை சைட் பிரான்ச்செல்லாம் கீழே மாட்டிக்கிச்சு. ஸ்ட்ரெயிட்டாக போகிறது மட்டும் என்ன பண்ணுச்சு, அப்படியே கொடியை வந்து மேலே போயிட்டு அது போய் படர்ந்துச்சு. இப்போ இப்படியே விட்டோம்னா இது ஃபுல்லாக இலைங்க வந்து பெருசாக ஆகிட்டு அந்த பந்தலோட வெயிட்டை வந்து அப்படியே பந்தல் உடையிற அளவுக்கு வெயிட்டாகிடும். அப்போ நம்மளுக்கு சைடு கலையும் தெரியாது. இப்போ இது ஃபுல்லாக வந்து பூச்சிங்க வந்து அடிக்கும் இது கீழே. அப்போ அதுவும் நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் ஃபுல்லாக இலைங்க இருந்ததுன்னா. அதனால் கீழே இருக்கிற மட்டும், மேலே இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணல, கீழே இருக்கிற இலையை மட்டும் கட் பண்ணிடுவேன். அது இல்லாமல் சைட் பிரான்ச்சு இது பாருங்கள், சைட் பிரான்ச்செல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி அப்போ தான் தெரியும் க்ளீனாக. இப்போ சைட் பிரான்ச்சு வர இலையை வச்சு கரெக்ட் பண்ணி அந்த ஒரு கயிறு மாதிரி அதில் கட்டி இந்த சைட் பிரான்ச்சை மட்டும் மேலே ஏற்றிடுவேன். இப்போ இதை ஏற்றினா தான் நம்மளுக்கு வந்து அந்த காய்ங்க அதிகமாக கொடுக்கும். இல்லைன்னா அது பாருங்கள் சைட் பிரான்ச் எப்படி வருது பாருங்கள். அது பாருங்கள், நான் எடுத்து வைக்கிறேன்னா அந்த சைட் பிரான்ச்சை பாருங்கள். இப்போ அந்த இலையெல்லாம் பெரிய இலையெல்லாம் கட் பண்ணிட்டேன். அப்போ தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் ஒர்க் பண்ண முடியும். அந்த இதில் பாருங்கள், இதில் வந்து அவங்களுக்கு நல்ல வேர் பிடிச்சி நல்லா பெருசாகிடுச்சு செடி, பெருசாகிடுச்சு. இப்போ வந்து எல்லாமே இந்த சைடு பாருங்கள், அது க்ரீன் கலரில் இருக்கா, அது காட்டுறேன் பாருங்கள். அதுதான் மெயின் கொடி ஸ்ட்ரெயிட்டாக போகிறது. இது வந்து சைட் பிரான்ச்சு வருது. சைட் பிரான்ச்சு வந்து என்ன பண்ணணும், இந்த சைட் பிரான்ச்சை தான் நம்ம மேலே ஏற்றணும். இப்போ கட் பண்ணனா இப்போ இதை தான் சைட் பிரான்ச்சை அப்படியே வச்சு ரவுண்ட் பண்ணி மேலே ஏற்றிடணும். இப்போ நான் கையை வச்சுனே போகிறேன் பாருங்கள். இது வந்து தாய்க்கொடி, ஸ்ட்ரெயிட் கொடி. இந்த கொடி வந்து என்ன போகணும்னா போயிட்டே இருக்கும். அது இஷ்டமாக போயிடும். அது இஷ்டமாக போயிட்டோம்னா காய் காய்க்காது. அதனால் அதை கட் பண்ணிடணும். இதை கட் பண்ணிவிட்டு இப்போ சைட் பிரான்ச் வந்து பாருங்கள், இதை கட் பண்ணிட்டேன்னா இப்போ இது கட் பண்ணிட்டேன். இப்போ சைட் பிரான்ச்சை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்னா மேலே ஏற்றணும். இது மேலே ஏற்றினா தான் நம்மளுக்கு வந்து பாருங்கள், அந்த சைட் பிரான்ச்சு, இந்த சைட் பிரான்ச்சிங்கில் தான் நம்ம மேலே வந்து ஏற்றி விடணும். இப்போ நான் பார்க்குறேன் பாருங்கள். ஏன்னா ரெண்டாவது அந்த பக்கம் இருக்கிற செடி வந்து மெயின் பிரான்ச்சு எதுன்னு பார்க்குறேன். ஏன்னா மெயின் பிரான்ச்சு பார்த்தா தான் இப்போ நம்ம அந்த மெயின் பிரான்ச்சையே வந்து அந்த மெயின் பிரான்ச்சை வந்து கட் பண்ணிடணும் அந்த முனையை. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் சைட் பிரான்ச்சு எது. பாருங்கள், சைட் பிரான்ச்செல்லாம் கீழே போய் கொடியில் போய் மாட்டிட்டு பாருங்கள், எப்படி மாட்டிருக்கு பாருங்கள் போயிட்டு. ஏன்னா சைட் பிரான்ச்சை வந்து நம்ம ஏற்றாமையே நம்ம எப்படி விட்டோம்னா அது கீழே தான் போகும். ஏன்னா அதுக்கு வந்து இப்படி களை வந்து இப்படி பிரியும் போது சைடில் கீழே விழுந்துடும். கீழே விழுந்து என்ன பண்ணோம், அது பாட்டுக்கு வந்து தரையில் போக பார்க்கும். நம்ம அதில் தரையில் போக விடக்கூடாது. இப்போ மெயின் பிரான்ச்சை பார்த்துட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த வந்து பூசணிக்காயை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக விடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதை கவர் பண்ணணும். கவர் பண்ணால் தான் வர கப்பக்கலைகள் வந்து அதிகமாக வந்து இலைங்கெல்லாம் வச்சு பந்தல் வந்து இதுவாகாது. இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் வச்சோம்னா பந்தல் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து நாஸ்தி ஆகிடும்.
அதனால் வந்து மெயின் களையை வந்து ஒரு 10 இலை 15 இலை விட்டுட்டு அதை கட் பண்ணோம்னா சைடில் ஒரு பிரான்ச்சு நம்ம பெருசாக்கலாம். அதுலேயும் வந்து ஒரு 2-3 பிரான்ச் தான் எடுக்கணும். மீதி எல்லா பிரான்ச்சும் வந்து எடுத்துக்கூடாது. அதில் வர இன்னொன்று சைடில் வர பிரான்ச்சில் இன்னொன்று வரும். அந்த பிரான்ச்சை வந்து நம்ம இந்த செகண்ட் பிரான்ச்சை நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணால் அந்த பிரான்ச்சில் வரும். அதுக்கப்புறம் வந்து நிறைய அதிகமாக வராது, அதுலேருந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து அப்படி தான் பண்ணணும். அதுதான் பெருசு. ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே.